பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இது 6வது மாதம் 16ஆம் தேதியா. ஆண்டவர் இவ்வளவு நாள் அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் வேலைக்குள் உள்ள விட்டு என்ன பண்ணாரு? கதவை அடைத்தார். அல்லேலூயா. என்ன பண்ணார் ஆண்டவர்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு என்ன பண்ணாரு? கதவை அடைத்தார். அல்லேலூயா. அப்ப நோவா தேவன் சொன்னதை அவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். நோவா சொன்ன பிரகாரம் அவர் செய்தார். அவர் வாழ்க்கையிலும் சரி, தன் குடும்பத்திலும் சரி, அவர் செய்கிற வேலைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணாரு? தேவன் நினைத்த பிரகாரம் அவர் செய்து முடித்ததுனால அந்த குடும்பம் தண்ணியில அழிந்து விடக்கூடாது, இந்த உலகத்தில் அழிந்து விடக்கூடாது, அந்த சந்ததி அழிந்து விடக்கூடாது, அவங்க கூட ஒரு சந்ததி இந்த உலகம் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்து அவங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்ததுனால அந்த குடும்பத்தை தேவனே என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாதுகாப்புக்குள்ள, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நாம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் என்ன பண்ணணும்? சரியா பின்பற்றும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம் 7வது அதிகாரம் 13, 16 வாசிங்க. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் மேடைக்குள் பிரவேசித்தார்கள். 16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. அவர் நினைத்த பிரகாரம், ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவர் செஞ்சார். அப்படி செஞ்சதனால அவர் என்ன பண்ணாரு? அவர் ஆனா இந்த பாம்பு பூரா வேற என்னது மிருகங்கள் ஆனது ஆகாதது. அப்போ ஆதாம் கூட இருந்த மிருகங்கள்லாம் எப்படி இருந்தது? அது யாரையும் ஒண்ணுமே செய்யாது. அதனால அதுக்குள்ள அந்த கபடம்ன்றது எதுவுமே இல்லாத ஆண்டவர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அந்த 7வது அதிகாரம் என்பது அது எப்படிப்பட்ட அதிகாரம்? 7 என்றால் என்னது? பூரணம். அல்லேலூயா. அது பூரணம். அது ஆண்டவர் இப்ப 6000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? 7000 வருஷத்துல 7வது நாள் ஓய்வு நாள். அதே போல ஆண்டவர் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறதுனால என்ன பண்ண போறாங்க? ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய பேழைக்குள், அவர் வருகையில அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னாக்கா எப்படி இருந்தாதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? அவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்தாதான். அல்லேலூயா. நோவா என்ன பண்ணாரு? அவர் எப்படி சொன்னாரோ, ஒரு மழையும் வரல. அவர் காலத்துல மழையே இல்லை, பனினாலதான் விளையுது. பனி தான் பார்த்துருக்குறாங்க, மழையை அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, பாவம் பெருகி இருக்கிறது, இதனால் அழிய போகிறது. அதனால் நீங்கள் காக்கப்படுவதற்காக ஒரு பேழையை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோப்பேர் மரத்தை வெட்டி அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க? செய்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரே நாளில் அந்த வேலையை முடிக்கல, அவங்க ஒவ்வொரு நாளும் செய்து முடித்தாங்க. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நோவாவோடு தேவன் சஞ்சரித்தது போல நாமும் அவரோடு கூட சஞ்சரித்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் வரும் பொழுது என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. நானும் கிறிஸ்தவன், நானும் சபைக்கு போறேன், நானும் காணிக்கை கொடுக்கிறேன், நானும்
ஜெபம் பண்றேன் வேதத்தை வாசிக்கிறேன்னு கடமைக்காக அல்ல, உண்மையாலுமே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின நோவா போல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அது ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதிக்கலனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் உன் கூட இருந்தா எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அதற்கு என்னென்ன வேணும், என்னென்ன விஷயம் வேணும், என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அது என்னென்ன இருந்தா ஆண்டவர் எனக்கு பிரியமா இருப்பார், அதுல நாம பிரியப்படணும். அல்லேலூயா. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்தா என் மேல பிரியமா இருப்பார் என்று நீங்க என்ன பண்ணணும்? அனுதினமும் அதிலே பாரமாய் அதிலே செல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் இருதயத்தை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? அதனால இந்த உலக ஆசீர்வாதம் அது வரும், ஆனா ஆண்டவர் இருந்தா அதனால தானா வரும். ஆண்டவர் இல்லைனாக்கா, ஆண்டவர் இல்லாத வர ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதனைகளும் துன்பங்களும். அப்ப ஆசீர்வாதமா தெரியும், அப்புறமா கஷ்டம், பாடு, பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? ஜீவனும் சமாதானம். ஜீவன் அங்க ஒரு நல்ல உயிர், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். சமாதானம், அவர் உள்ள வந்த உடனே அந்த இடத்துல எப்படிப்பட்ட சமாதானம்? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. தண்ணீர்கள் மேலே மிதக்கிற அந்த நோவா குடும்பம் சமாதானமா தான் இருந்தாங்க. ஆண்டவரே கதவை அடைத்து அந்த தண்ணி வற்ற வரைக்கும் அவங்கள கூட இருந்தது யாரு? ஆண்டவர். அதனால தான் சமாதானம். சிலருக்கு மிதக்குவாங்க. ஏரோப்ளேன்ல போகும்போது ஏறும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்படி ஆகுமோ, ஆடுமோ, குழுங்குமோ, எப்படியே நினைப்பாங்க. ஆனால் அதில் போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த சர்வீஸ் ஆன பிறகு எத்தனை தடவை போனாலும் அவங்களுக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்காது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கூட இருக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட இல்லைனாதான் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அல்லேலூயா. பயந்தவர்கள் பரலோகம் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதனால அவ்வளோ பயங்கரமான இடம் அது. ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது சாதாரணமாக அல்ல. அதனால அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்து முடிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ரட்சிப்பின் பேழைக்குள் கிறிஸ்துக்குள் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் போக முடியும். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படினாக்கா உலக மாம்சம், உலக பிரகாரமாய் நடக்கிறதெல்லாம் மாமிசம், உலக ஆசாபாசங்கள் எல்லாம் மாமிசம். சுயமாய் நான் என்னது அப்படின்னு நினைக்கிறது மாமிசம். அல்லேலூயா. என் மூளை, நான் சம்பாதிச்சேன், என்னுடையது நினைச்சா அது மாமிசம். எல்லாம் தேவன் கொடுத்தார், தேவனிடத்துல நான் வேலை செய்கிறேன், எனக்கு தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார், அவரிடத்துல உண்மையா நான் வேலை செய்கிறேன், அதனால அவர் கொடுக்கிறது அவருடையது, இதெல்லாம் நானே அவருடையவன், என்னுடையது என்று எதுவுமே இல்லை என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி அவரை நீங்க துதிக்கும் பொழுது நீங்க யாருடையவர்களா இருக்கிறீங்க? ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தா, நான் வண்டி வாங்கினேன், நான் காரு வாங்கினேன், நான் சம்பாதிக்கிறேன், நீங்க உங்க மூளையும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் மாமிசம். ஒருவரை தரக்குறைவாய் நினைப்பாங்க, ஒருத்தர் ஏளனமா நினைப்பாங்க. மாம்சம் இருக்கும்போது எல்லாம் வெளிப்படும்.
ஆவியின்படி நடக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டை நடக்கிற இடத்துல கூட ஆவியின்படி நடக்கிறவங்க உள்ள போன உடனே சமாதானம் உருவாகும். அதே மாம்சத்தின்படி நடக்கிறவங்க ஒரு சமாதானமா இருக்கிற இடத்துல உண்டானாலும் சண்டையை கிளப்பி சண்டை உண்டாக்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. அது மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. ஆவியின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சமாதானம். அல்லேலூயா. ஆக்கினி தீர்ப்பு கூட கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அப்ப அவருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி அவர் சொல்லுகிறபடி அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி அவருடைய யோசனையின்படி அவர் ஆலோசனையின்படி நீ நடக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும், என்ன படும், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நடந்து மாம்சத்தின்படி நடவாமல் அப்ப எப்படி இருக்கணும், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல, ஆக்கினி தீர்ப்பு. ஆவியானவர் சொல்லுவார், இது பேசு, இது பேசாத, இப்படி இருக்காத, துஷ்டனை கட்ட தூர விலகு, எல்லாம் சொல்லுவாரு. அல்லேலூயா. நாம தான் என்ன பண்ணணும், ஞானமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னாடி பெரிய கல் இருக்குது என்று சொல்லி நேரா போய் நீ கல்லுல இடிச்சு கீழே உழுவியா இல்ல விலகி போவியா? எல்லாம் என்ன பண்ணுவோம், விலகி தான் போவோம். வண்டி நேரா பள்ளத்துல கொண்டு போய் விட மாட்டோம். பள்ளத்துல விட்டா என்ன ஆகும், வண்டிக்கு டேமேஜ், நமக்கு டேமேஜ். அல்லேலூயா. அதனால நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா போகிறோம். அதுதான் ஆண்டவர் நோவாவுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே கடைபிடித்து அப்படியே செய்து முடித்தார். கேள்வி கேட்கவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம கேட்டு நடந்தா அப்படியே நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. சகேயு குள்ளனா இருந்தாலும் அவர் என்ன நினைச்சார், அவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறதை கேள்விப்பட்டதனால அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தின் நடுவில் பார்க்க முடியாதனால காட்டத்தின் மரத்தின் மேல நின்று உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். எப்படி இருக்கிறார் அழகா. ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிற, இன்றைக்கு அவன் வீட்டுக்கு வர. அல்லேலூயா. இவன் அவரை வாஞ்சியாய் பார்க்கப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான். அல்லேலூயா. யார் எடுத்து நாளத்தனையா வாங்கியிருந்தா நான் என்ன பண்றேன், ஒன்று வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுக்குறேன். அப்ப எந்த அளவுக்கு தேவன் உனக்குள்ள வந்துட்டா, நீ ஆவியின்படி நடக்கிறவனாய் மாறிட்ட, நீ கிறிஸ்துக்கு உட்பட்டவனாய் மாறிட்டனா உன் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும். அல்லேலூயா. அப்ப சேஞ்ச் இல்லாத வாழ்க்கைனாக்கா நீ பழைய வாழ்க்கையில வாழ்கிற, புதிய வாழ்க்கை இல்லாம கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிய சிருஷ்டி எப்படிப்பட்டது எல்லாரும் ரசிப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே, அப்பா இந்த பூமி அவங்க வயிற்றுக்குள்ள இருந்தது, வெளியே அவன் தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்தது, இது எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, இந்த குழந்தை நல்லா இருக்குது, அது கை காலெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிருஷ்டியை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்பட்டு வெகுமதிகளை கொடுத்து ஏதோ ஒன்று ட்ரெஸ் அது ஏதோ ஒன்று கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி உன் வாழ்க்கையில நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது தேவன் உனக்கு உரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுக்கிறார். நீ தேடி போக தேவையில்லை, அதுக்காக பிரயாசப்படணும். நீ அவருக்கு நம்ம கிறிஸ்துக்கு உட்பட்டவனாய் நடக்கும் பொழுது, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பைத்தியக்காரன், அந்த அம்மா சொல்றாங்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உதாசீனப்படுத்துவார். வீட்டில் இருக்கிறவங்க நல்லதை தான் சொல்லி கொடுப்பாங்க, கெட்டதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, அவன் அடிச்சுட்டு வந்தான் அவனை விடாத நீ அடின்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்து என்ன சொல்லுவான், அவன் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறான், நீ சைலண்டா வந்துரு. அல்லேலூயா. அவன் வெட்டின குழியில் அவன் தான் விழுவான், நீ விழ மாட்ட, நீ வந்துரு. ஆவின்படி நடக்கிறவர்களுக்கும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி ஒரு வித்தியாசம் உள்ள வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா.
மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான் என்று மெய்யாகவே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப குணாதிசயங்கள் மாறலனாக்கா மாம்சத்தின்படி நடக்கிறவன் அர்த்தம். குணாதிசயங்கள் மாறினாக்கா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், என்ன பண்ணும், எல்லாமே செய்யும். அவ கிறிஸ்துவோடு கூட இல்லாதவன், மாம்சத்தின்படி நடக்கிறவன், இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தை நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எப்படி இருக்கிறான்? புதிதா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் யோசனைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அவன் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன்னாக்கா கிறிஸ்து அவனுக்குள்ள வந்ததுனால. அல்லேலூயா. அவர் கிறிஸ்து இருக்கிற இடம் மகிமையான இடம். அவர் இருக்கிற இடம் ஆனந்தமான இடம். அது மிகுந்த சந்தோஷம் நிறைந்த இடம். அது ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த இடம். சூரிய வெளிச்சத்தினால் சுட்டெரிக்கிற இடம் இல்லை. அது இயேசுவே உனக்கு என்னவா விளக்காய் இருக்கிற அது மகிமையான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆடுகிற படகுல வந்தாலும் சரி, அங்க சமாதானம் தான். ஆண்டவர் எந்த இடத்துல நின்றாலும் அங்க சமாதானம். அவர் சிலுவையில தொங்கும் போது கூட அவர் என்ன பண்ணாரு? நல்ல மன்னிக்கிறதையும் சமாதானத்தை குறித்து தான் அங்க பேசினாரு. யாரையும் தனிமையா விடுவதை குறித்து அவர் பேசவில்லை. நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கு. அதனால கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேடு நினைப்பான். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படி? கெடுவான் கேடு நினைப்பான். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒருவன் கேடு நினைத்தா கெடுவான், அவன் கேடு நினைப்பானா. அல்லேலூயா. அவன் தான் என்ன பண்ணுவான்? கெட்டு போறதுனால அவன் என்ன பண்ணுவான்? கேடு நினைக்கிறான். அல்லேலூயா. அதனால நாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குதோ அப்படிதான் நடக்க கற்றுக்கொள்ளணும். அவர் வசனத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளணும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையா கிருபையும் யாரை தொடரும்? கர்த்தர் உனக்கு மெய்ப்பரா இருக்கும்போது உனக்கு என்னவா நடக்கும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு வேலை இல்லையா? ஃபுல் டே ஃபுல்லு வேதத்தை வாசித்து ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாள் படித்து முடிக்க முடியாது. அதுக்குள்ள வேலை பிஸி ரொம்ப ஆகிடும். அல்லேலூயா. வேலை இல்லைன்னு சோம்பேறியா இருக்கிறவங்க இல்லை. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தா எல்லாம் வந்துடும். ஆண்டவர் கொடுக்க அதுக்கு கூட மறந்துடக்கூடாது. நேரங்கள் கொடுத்தலாம். அப்போ இன்னும் நேரத்தை ஆண்டவர் தரணும். அப்பொழுதுதான் நோவா ஆண்டவர் சொன்னபடி நோவா செஞ்சு முடிச்சது போல முடிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம நேரத்தை நாம் சரியா கொடுக்கணும். எத்தனை முறை, எத்தனை வருஷம் ஆதியாகமத்திலிருந்து யாத்திராகம், என்னாக உபாகமம் இது வரத்துக்குள்ள வேலை ஒரு அதிகாரம் முடிக்க, ஒரு ஆதியாகம் முடிக்கிறதுக்குள்ளே பெண்டை கட்டின வேலை அப்படி கொடுத்துருவார் ஆண்டவர் எப்பயுமே. அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவைகளால் என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. வாழ்க்கைக்கு ஜீவன் கிடைக்கிறது. ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது புது சிருஷ்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டு. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தையை ஆழமாய்
யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு ஏசப்பாவே நமக்கு சொல்லிக்கிறாரு. ஏசப்பா ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு என்று ரொம்ப யோசிக்கணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அறை வீடுனா என்னது? இருதயம். உன் அறை வீட்டுக்குள் பாருங்க, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படின்னா உலகத்தை எல்லாம் மறந்து உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, அந்த இருதயம் உலக பிரகாரமா யோசிக்காம, உலகத்தை சிந்திக்காம, உலக காரியங்களை பற்றி பேசாம நீ பிரவேசித்து என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? உன் கதவை பூட்டி, உள்ள கதவை லாக் பண்ணிட்டாக்கா உள்ள என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. காத்தோ ஒரு தூசியோ இல்லை வேற சத்தமோ மனித சத்தமோ எதுவுமே வராது. ஏன்னா உன் கதவை பூட்டிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ண மாட்டாங்க? வேற சத்தம் நீ என்ன பண்ண மாட்டாத, கேட்க மாட்டா. அதனால உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் அப்ப நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண? தனி ஜெபம் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். குடும்பத்துல எல்லாரும் ஒன்றாய் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். தனி ஜெபம் எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்குது? வேணும். அல்லேலூயா. தனி ஜெபம் எல்லாருக்குமே வேணும். தனி ஜெபம் இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாரு? மலைக்கு போய் என்ன பண்ணார்? மலையில ஜெபம் பண்ணினார். அவர் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் ஜெபமே அதிகாலை ஜெபம். அதனாலதான் அதிகாலையில் என்ன தேடுகிறவன் என்ன பண்றானா? கண்டடைகிறான். காலையில நல்லா ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல எந்த நிலையில வந்தாரு? எந்த நேரத்துல வந்தாரு? இந்த நேரத்துல வந்தாரு. அதிகாலையில வந்து நான் உருவாக்கின மகன் எப்படி இருக்கிறான், உருவாக்கின மகள் எப்படி இருக்கிறா, அவங்களோடு பேச போறேன், அவங்க கூட நடக்க போறேன், அவங்களோடு கூட உலாவ போறேன்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அழகா அதிகாலையில் வந்தார். நாம் இப்பெல்லாம் என்ன பண்றோம்? அதிகாலையில் தான் என்ன பண்றோம்? நல்ல தூக்கம். அல்லேலூயா. அதிகாலையில் நம் தேவனை நாம நோக்கி பார்க்கிறோம், தேவனை நாம் நோக்கி ஜெபிக்கிறோம்னு சொல்லி அந்த கரிசனை, அந்த இருதயம், அந்த விழிப்பு வந்தா ஜெபம் என்றால் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. ஒரு அதிகாரி வரான், ஒரு ஓனர் ஒரு கம்பெனிக்குள்ள வரான், இல்ல உங்களை பார்க்க வரானாக்கா தூங்குவீங்களா? யாரும் தூங்க மாட்டோம். இன்னைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரனாலே 6 மணிக்கு வராங்கனாலே 4 மணிக்கு ஏஞ்சி விழிப்பா இருப்பேன், எப்போ வருவாங்க. சொந்தக்காரங்களுக்கு அவ்வளோனா ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா நித்திரை பண்ணுவதற்கு 8 ஹவர் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார். வேலை செய்ய 8 ஹவர், உலகத்தில் எல்லாரும் கூடயும் இருக்க வேலை செய்ய 8 ஹவர், 8 ஹவர் தூங்க. அல்லேலூயா. அதனாலதான் 24 3 டிவைட் பண்ணிட்டார் ஆண்டவர். அதை சரியா அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை நீ கெடுத்துட்டினாக்கா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிற அர்த்தம். என்ன பண்ற? தேவன் 8 ஹவர் வேலை கொடுக்கறத நீ சரியா அந்த வேலை செய்யாத அதை உதாசீனம் பண்ணினாக்கா என்ன அர்த்தம்? என்ன பண்ற? உன் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போறன்னு அர்த்தம். மீதி 8 ஹவர் எதற்கு? நீ படிக்கிறதுக்கா, நீ செய்கிறதுக்கா, சாப்பிட்றதுக்கா, எதனாலும் நீ ஜாலியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் 8 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. இந்த 8 மணி நேரத்தை சரியா கணக்கிட்டு சரியா நீங்க தூங்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த சுகரும் வராது, பிபியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எதுவுமே வராது. அதை நம்ம சரியா செய்யாததுனாலதான் என்ன ஆகுது? பிரச்சனையே வருது. இந்த நேரத்தையும் காலங்களையும் எப்படி பகுதியா கீழே மேல எல்லாம் நோவா எப்படி தன் பேழையை செய்தாரோ அதே போல நேரங்களையும் காலங்களையும் நாம் என்ன பண்ணணும்? பகுதியாய் வைத்து என்ன பண்ணணும்?
செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது அப்பதான் என்ன பண்ண முடியும்? உன் அறை வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு உலக எல்லாம் எதையுமே நினைக்காத, நேரா அவர் கூட தான். அதனாலதான் அவருக்கு உனக்கு தொடர்பு. நீ பேசும்போது அறை வீட்டுக்குள்ள வந்துருவார் அவர். நீ நண்பனை போல பேச ஆரம்பிக்கணும், ஃப்ரெண்டு போல. எவ்வளவு அழகா பேசுறாங்க, அவ்வளவு பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவருக்கு உனக்கு தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை உன் ஆவிக்குரிய விஷயத்தை உன்னை பார்க்கிறவர்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவன் கூட இருக்கிற என்பதை. அதனால தனி ஜெபம், தேவனிடத்திலே செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் தனியா செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது அந்த விதத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். நீ உள்ள யாருக்கும் தெரியாத எல்லாவற்றையும் மூடி, எல்லாவற்றையும் விட்டு உன் இருதய கதவை தேவனுக்கு உனக்கும் தொடர்பு உண்டாக்கிட்டாக்கா, நீ உள்ள செய்யறது, உள்ள கேட்கறது ஆண்டவர் வெளியரங்கமா வெளியே செய்வார். அநேக காரியங்களும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வைத்தாலும் உன்னை உயர்த்தி வைக்கதான் ஆண்டவர் விரும்புவதை தவிர அவர் உன்னை தாழ்த்தி வைக்க விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அவர் பக்கத்தில் இருக்கதான் அவருக்கு விருப்பமா தவிர உன்னை தூர தள்ளிவிட அவர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாய் குட்டி வளர்ந்துச்சுனாக்கா நாய் கூட சேர்க்காது. ஒரு புறா வளர்ந்தனா அது புறா வளர்ந்த பிறகு அது கூட சேர்க்காது. ஒரு ஆடு மாடு கூட சரி, அது வளர்ந்த பிறகு அது கூடவே இருக்காது, விருப்பம் படாது. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? எப்போது கூடவே இருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்ற வார்த்தை கேட்கலனாக்கா உடனே என்ன பண்ணிடுவாங்க? விலகி போயிடுவாங்க. என் வார்த்தை நீ கேட்க மாட்டேற, நீ வேண்டாம், விலகி போயிடுவாங்க. ஆண்டவர் அவர் வார்த்தை கேட்டு நடந்தா அவர் எப்படி விலகி போவாரு? போக மாட்டார். வார்த்தை விட்டு தூரம் போனாதான் என்ன பண்ணுவாரு? அவர் விலகி போவார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது என்னில் என்ன தாங்க நிலைவரமான ஆவியும் சுத்தமான இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் இதுல புதுப்பியும் சிருஷ்டியும் தவறு செய்த மண்ணையும் ஒழுங்கு கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் ஆண்டவரிடத்துல. கதவை பூட்டிட்டு உள்ள இருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவார்? பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். சாதாரணமா இல்ல, எல்லாரும் பார்க்கிற மாதிரி, எல்லாரும் பேசுற மாதிரி, அல்லேலூயா, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி, எல்லாரும் இது எப்படி நடந்தது, இந்த காரியம் உங்களுக்கு எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி இவங்க செஞ்சாங்க, இதெல்லாம் எப்படி இவங்களுக்குள்ள கிரியை நடந்தது, இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க. அப்ப நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண? உள்ள அந்தரங்கத்தில் உன் கதவை பூட்டி, உன் வீட்டில் இருக்க கதவை பூட்டி உன் மனசை அலைப்பாகிற மனசை, இங்கும் எங்கும் அலைப்பாகிற மனசை நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒருமனப்படுத்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். உண்மையா அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படி ஜெபம் பண்ணா உண்மையாகவே கேட்பார். அறகுறையா விசுவாசத்தோடு ஏதோ ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அதுதான் பக்தன் பாடுறாருல, நாம் ஆண்டவர் கூட்டும்போது எப்படி கூட்டணுமா? உருக்கமா எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப
காலையிலோ மதியானத்திலோ ராமத்திலோ நம்ம எப்படி கேட்கணும்? அப்ப எப்படி எப்போ வருவீரோ அது உருக்கமாய் கேட்கணும். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு நமக்கு பெரிய தொடர்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்பாங்க, ஜெபிக்கிறேன்னு ஜெபிப்பாங்க. ஆனா அடுத்த நாள் நாம ஜெபித்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது, பிரசங்கம் கேட்ட பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று அடுத்த நாள் அடுத்த மணி நேரம் மறந்து போயிடுகிறாங்க. யோசிக்கிறதே இல்லை, அதன்படி செயல்படுவதே இல்லை. அதனாலதான் கஷ்டங்கள், பாடுகள், துன்பம் எல்லாம் வருது. அல்லேலூயா. அதனால நம்ம வாழுகிற போது நம்ம எப்படி வாழணும்? உண்மையாய் ஜெபம் பண்ணணும், உண்மையாய் ஜெபம் பண்ணணும். கரை வீட்டுக்குள்ள கதவை பூட்டி ஜெபம் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? இன்னைக்கு எவ்வளோ நேரம் தனியாக ஜெபம் பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரோம்? உட்காந்து இடுப்பு வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, படுத்தா ஒரு பக்கம் உடம்பு வலிக்குது. என்னதான் பண்றது? என்ன பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பார்க்கணும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. தள்ளாடு முழங்கால்களையும் திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. நீ என்னைக்கு முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றியோ அப்போது உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் முட்டி போட்டுனாக்கா, நம்ம நிக்கிறது முட்டி போட்டுனா ஏதோ அசால்ட்டா சப்பளங்கோடு போட்டு உட்காந்துருந்தாக்கா ஏனா தானான்னு ஜெபம் பண்ற அர்த்தம். முட்டி போட்டாக்கா அந்த உடம்புல இருக்கிற வெயிட் எல்லாம் என் தேவனுக்காக நிற்கிறது என்று சொல்லு. அல்லேலூயா. அதுல உனக்கு ஒரு மனசுல ஒரு பாரம் வரும். சாதாரணமா உட்காந்தா எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணுவேன், எல்லாவற்றையும் யோசிவேன். ஆனா முட்டி போட்டா என்ன இருக்கு? எதையும் யோசிக்க மாட்டேயா. முட்டி எதுக்கு போடுறாங்க? எதற்காக முட்டி போடுறது? அப்போ முட்டி போடும் பொழுது ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க? முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன்? அவங்கள்ட்ட இரக்கம் பெறணும். அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? இரக்கம் பெறணும். அதனால அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒன்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த பெண்ணு பேர் என்ன? ரோதை. அல்லேலூயா. எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாங்க. ஆனா இந்த பெண்ணும் ஜெபம் பண்ணிருக்குது. இந்த பெண்ணும் பேதுருக்காக என்ன பண்ணிருக்காரு? ஜெபம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் கதவு தட்டுனதும் ஓ பேதுரு வந்துட்டார், நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே போனாங்க. மீதி பேர் எல்லாம் போனாங்களா?
எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்ல, பெயருக்கு அவர் பேரை பேதுரு விடுவியும், உண்மையா ஜெபம் பண்ணல, பேதுரு விடுவியும். ஆனா இவங்க ரோதை என்ன பண்ணாங்க, உண்மையான ஜெபம் பண்ணதால ஏஞ்சி போய் உடனே என்ன பண்ணாங்க, கதவை திறந்தாங்க. கதவை பார்த்தாங்க, கதவுல இருந்து அவர் வந்திருக்கிறார். இவங்க யாரும் நம்பல. அப்ப இவங்க ஜெபம் பண்ணும் போது கூட, அந்த ரோதி வந்து சொல்லும் பொழுது கூட அவங்களுக்குள்ள என்ன தூதன் வந்திருப்பாருன்னு சொல்லி, அப்ப அவர் பேதுரு, அப்ப இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுது. அப்ப பேதுரு விடுவிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணல. ஏதோ அவங்கள வந்து யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, நம்மளையும் கொலை பண்ணிடக்கூடாது, நம்மளையும் என்ன பண்ணிடக்கூடாது, எதுவும் நம்மளை சேதப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இதற்காக அவங்க ஒன்றா கூடி இருக்கிறாங்க. ஆனா உண்மையா இதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிந்தவங்க என்ன பண்ணலாம், நல்லா பார்க்கலாம். அங்க போய் அந்த பெண்ணு வந்து சொல்லும் பொழுது கூட அவங்களுக்குள்ள விசுவாசம் வரல. அப்ப அவங்க என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எல்லா ரூமு கதவை பூட்டிட்டு எல்லாம் உள்ள உட்காந்து ஜெபம் பண்றாங்கன்னா அவங்களையும் பாதுகாக்க தான் அவங்கவுங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கவுங்க ஆத்மாவை பாதுகாக்க. அப்போ பேதுரு இன்னொருவருக்காக இவங்க யாரும் ஜெபம் பண்ணல, ஆனால் ரோதையும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உடனே போய் சொல்லி கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பொண்ணு சொல்லிட்டு வந்த கூட நம்பல, தூதன் வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும். உண்மையாக ஜெபம் பண்ணா பதில் வந்துடும். ஆண்டவரே வருவார், வந்து தட்டி கொடுத்து பேசிட்டு போவார். இந்த ரகசியமெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வரமாட்டார், காண மாட்டார் என்று அல்ல, உண்மையாக கூப்பிட்டுருக்குள்ள அவர் என்ன பண்றாரு, சபையுமா இருக்கார். அவர் தான் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல, வாக்கு கொடுத்துருக்காருல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உன்னை ஒரு கூட எதிர்த்து நிற்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார்ல, சகல உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் என்ன பண்றேன், உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எப்பொழுதும் நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நீ அவர் கருத்தை, அவர் உன் கருத்தை பிடிச்சிருக்கிறாரு. நீ விலகி ஓடினாக்கா அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆண்டவரே நீங்களை விடாதீரும் என்று சொல்லி நீங்க பிடித்திருந்தாதான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழக்காமல் இருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, அதில் 16வது வசனத்தில் பாருங்க, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. அவனை கண்டு என்ன பண்ணாங்க, பிரமித்தார்கள். நீ ஜெபம் பண்ணினாக்கா நீ கண்டு என்ன பண்ண முடியும், அநேகர் என்ன பண்ணுவாங்க, பிரமிப்பாங்க. ஐயோ இப்படியா, ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்து தேவனிடத்தில் கேட்டு என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள கடவன். அல்லேலூயா. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஞானத்தை பெறுவதற்கு மனிதனிடத்தில் கேட்டா ஒன்றும் நடக்காது. நீ இந்த பழம் சாப்பிட்டா இந்த ஞானம் வரும், நீ இந்த மீன் சாப்பிட்டா இந்த ஞானம் வரும், நீ இந்த கோழி சாப்பிட்டினா உனக்கு இந்த பல வரும், இந்த ஆடு சாப்பிட்டா உனக்கு இந்த மூட்டு வலி போகும், அதெல்லாம் ஒன்றும் கதையே ஆகாது. நீ யார் இடத்துல கேட்கணும், யாக்கோபின் புஸ்தகத்தை படித்து பாருங்க, நல்லா தெரியும். நினைத்த ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ல கூட 1 ஹவர் 2 ஹவர் வேகமா படிச்சு முடிக்கலாம். யாக்கோபை படித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் யார் இடத்துல தான் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டாம், கர்த்தரிடத்தில், இயேசுவின் இடத்துல. அல்லேலூயா. நீ பேசுகிற வார்த்தை அவர் அழகா கவனித்து பார்ப்பார். அல்லேலூயா. அந்த கழுகு இது என்னது, மயில் வந்து அது இறகை அது விரித்து ஆடும் பொழுது அது ஏன் அந்த கோழி அது கூட இருக்கிறது ரசிக்குமா. நீ எப்படி ஆண்டவர் இடத்துல நீ அவ்வளோ அழகா நீ இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, பிரியமா இருக்கும்போது அவர் ரசிப்பார். அல்லேலூயா.
அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற விதம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? சரியாய் கடைபிடிக்க வேண்டும். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 2 நாளாகவும் 32:20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரமித்து பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அலம் பண்ணினார். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு நேராக முகத்தை திருப்பி இவர் எசேக்கியா எப்படி ஜெபம் பண்ணாரா? ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி என்ன பண்ணாங்க? அபயமிட்டார்கள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அல்லேலூயா. குருவி வெளியில போயிட்டு அந்த குஞ்சுக்கு கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த வாய் எப்படி திறந்திருக்கும்? எப்படி திறந்திருக்கும்? ஆணு வாயை திறந்துக்கிட்டு அப்போதான் அதுக்குள்ள அது கொண்டு வைக்கும். அது மூடிக்கிட்டு இருந்தா வைக்காது. பிரச்சனைனா என்ன செய்யணும்? தேவன் இடத்துல அபயமிட வேண்டும். அல்லேலூயா. அழுது ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் அதற்கு என்ன பண்ணுவார்? பதில் வரும். அல்லேலூயா. அது பதில் வரும் பொழுது அங்க அவங்களுக்குள்ள அவங்களே என்ன பண்ணாங்க? ஒரு தூதனை அனுப்புனாரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால நீ என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் அழிக்கணும்னு அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆத்துமா பாரத்தோடு. அல்லேலூயா. நீங்க இப்ப சொல்லுங்க, நாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதை அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னாங்க, அழிக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அது நியாயப்பிரமாண காலம், இது கிருபையின் காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு அபயமிட்டார்கள், தூதன் வந்தார். இன்னைக்கு என்னன்னு அபயமிடணும்? ஆத்துமாக்களை ரட்சிங்க ஆண்டவரே, சபைக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வரும்போது வெறுமையாக வரக்கூடாது, திரளான சனத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. இந்த பூமியில் கோடி கோடி சம்பாதித்தால் அது எல்லாம் இந்த பூமியில் அழிஞ்சிடும். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொன்னீங்க. நாங்கள் முத்துக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு முத்தை சம்பாதிப்பதற்கு கோடி வேணுங்கலாம். அல்லேலூயா. ஒரு முத்து சம்பாதிக்கணும்னா எவ்வளோ வேணும்? கோடி கோடி வேணும். ஒரு முத்து எவ்வளோன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பரலோகத்தில் அது நமக்கு இலவசமாய் கொடுக்குற முத்து என்னன்னாக்கா, ஒரு அழிவில் இருக்கிற ஆத்துமாவை ரட்சித்து, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாவை மனம் திரும்ப வைத்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மனிதனாய், அந்த மனிதன் இருதயத்தில் இருக்கிற இருளெல்லாம் விலகி அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறிட்டானா, அவனை நீ ரட்சித்து அவனை தேவனுடைய வழியில நடத்தினாக்கா உனக்கு ஆண்டவர் பரலோகத்தை ஒரு கிஃப்டை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டையோ ஏதோ ஒன்று நல்லா பிடித்தமானது நம்ம செய்து கொடுத்தா, நீ இப்படிப்பட்டதை செஞ்சுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் வைக்கும் போது உனக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு வெகுமதியும் ஒரு கிஃப்டையும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதற்கு இது அழிந்து போகிறவர்களுக்கு இதை நினைப்பாய் அவங்க கொடுக்கும்போது, ஆண்டவர் இடத்துல ஒரு ஆத்துமாவை சேர்த்து கொண்டு போய் அவரிடத்துல சேர்க்கும் பொழுது உனக்காக ஆண்டவர் பெரிய கிஃப்டை வைத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு விட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நாம செயல்பட வேண்டும். அதனால ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவர் உனக்கு தூதனை கூட அனுப்புவார். நீங்க என்ன பண்ணக்கூடாது? எதற்கு கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. அதனால எப்படி ஜெபிக்கணும்?
உண்மையான ஜெபமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அதனால தான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:17. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ஏசையா தன்னோட எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. அது குழந்தை இல்லாத இடத்துல உனக்காக ஒரு வர்றாங்க வீட்டுக்கு, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்னான்னு சொல்லி இருக்கும்போது அப்படி எலிசா கிட்ட அந்த அம்மா முறையிடும் பொழுது ஜெபம் பண்ணுறாங்க. உடனே அதற்கு என்ன ஆகுது? பதில் கிடைக்கிது. அல்லேலூயா. அவங்க உண்மையாக ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணோம்? உண்மையான ஜெபம், கருத்தாய் ஜெபம் பண்ணணும், பாரமாய் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு ஊழியருக்கு உதவி செய்த அந்த குடும்பத்தின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஊழியர் செய்தா உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கேட்பார். அல்லேலூயா. கேட்க மாட்டேன் என்று இல்லை, கேட்பார் ஆண்டவர். அதனால அவர் சொல்றதுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் 5ஆம் வசனம் வரைக்கும். மெல்லுவஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, ஒருமனப்படும் பொழுது அதுலதான் என்ன சங்கீதத்தில் கூட போட்டிருக்குது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய். ஒரு கை ஓசை அல்ல, 4 கை ஓசை ரொம்ப சத்தமாக இருக்கா. ஒரு மனமாய் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அப்ப ஒருமித்து இருக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம் உருவாகிறது. அதே போல இவர்கள் ஒரு வீட்டிலே ஒருமித்து ஒன்றாய் கூடி இருந்தாங்க. அப்பொழுது என்ன ஆனது? என்ன வந்ததுங்க? பலத்த காற்று வந்தது. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தார். நீ என்ன பேசுகிற என்பதை, தேவன் உன் கூட பேசுகிறார் என்பதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த நேரத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தா உனக்குள்ள ஒரு பிரசன்னம், அதை நீ என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது கீழே, அல்லாமலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே என்ன பண்ணாங்க? பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அவங்க பாஷையில் அவங்க ஆண்டவர் எப்படி பேசினாரோ அது எவ்வளவு ஒரு மகிமையானது. அல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள வந்துட்டா நீ எப்படி இருப்ப? புதிய
சிருஷ்டியாய் இருப்ப. அல்லேலூயா. அந்நிய பாஷை கூட ஒரு நாள் ஓய்ந்து போகும். ஏன்னா ஒரு மணி நேரம் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டாக்கா 1 மணி நேரம் டைமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் காலியாக வரைக்கும். அந்த மாதிரி ஆவியில் குதிக்கணும்னா அது எவ்வளோ நேரம் உன் சரீரத்தில் வந்து பலன் இருக்கிற வரைக்கும் நீ பண்ண முடியும். அப்புறம் அது என்ன பண்ணுவேன், சைலண்ட் ஆகிடும். ஆனால் உள்ளான மனுஷன், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், பலனடைந்து அன்பு அதிகமாய். நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டா போதும், அந்த மகிமை உனக்குள்ளே வந்துட்டா போதும், அடுத்தது உனக்குள்ள ஆவியின் வரங்கள் எல்லாம் கிரியை செய்யும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆவியில நிரம்பி நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா, அந்த வரங்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டா, அதுக்கு பிற்பாடு உனக்குள்ள கிரியை செய்கிறது நடக்கிற காரியங்களை என்னது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், இந்த ஆவி, இந்த அபிஷேகம் இது வந்து உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கிவிடும். ஆனா அதே விதத்தில் அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்தால், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா அசுத்த ஆவி வந்தா, அந்த சமாதானத்தெல்லாம் இழந்து சண்டை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்கி அதுதான் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில வந்து ஆவியானவர் வந்தார் சொன்னாக்கா 2 ஆவியும் நடக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஒரு சமாதானம், அந்த சபைக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, ஒருவர் பார்க்கும்போது சந்தோஷம் உருவாகும். சிலர்லாம் ஒருவர் பார்க்கும்போது வெறி வருதுனாக்கா என்ன ஆவி அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, என்ன ஆவி அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, அசுத்த ஆவியின் அபிஷேகம். அதுதான் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். உள்ள பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வந்திருந்தா ஆவியின் வரங்கள் எல்லாம் உங்களிலிருந்து கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியின் வரங்கள் தான் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நாம் என்ன பண்ணணும், நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க வேகமா. அப்போஸ்தலர் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் வந்து நல்லா ஜெபிக்கிறவங்க வந்து ஆண்டவர் கூட இருக்கிறவங்க வந்து ஆண்டவரால் நடத்தப்படுகிறவங்க ஒரு மேலே கை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வருவார். அவங்க பலன் அடைவாங்க. யூதேயா உலக கடைசி விருந்து போனால் எப்படி இருப்பாங்க, சாட்சிகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. சிலரை வந்து கை வைத்தா அவங்க மூளை என்ன ஆகிடுது, அவுட் ஆகிடுது. சிலர் வந்து கை வைத்தா அவங்களுடைய சாட்சி அவுட் ஆகிடுது. சிலர் கை வைத்தா அவங்க தவறுதலான பாதைக்குள்ளே போகிறாங்க. அதனால தான் நாம் யார் இடத்துல நம்மளை இந்த நாளில் இருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது, யார் இடத்துல கை வைத்து ஜெபிக்க அனுமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். உன் அறை வீட்டை உன் கதவை கூட்டிட்டு நீ ஜெபம் பண்ணினாலே உனக்குள்ள அபிஷேகத்தாண்டவர் தருவார். அல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு பாஸ்டர் கை வைத்தாதான் நான் அபிஷேகம் பெறுவேன் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம். நீ உன் அறை வீட்டுக்குள்ள போயிட்டு நீ ஜெபம் பண்ணா உன்னை அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு அவருக்கு தொடர்பை ஏற்படுத்திக்கொள். இன்னொருவர் உனக்காக பேசுகிறது,
அந்த பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உனக்கு அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு அல்லேலூயா உருவாக்கிட்டாரு. அன்னைக்கு பவுல் வைராக்கியமாய் அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஏன்னா அவருக்குள்ள இயேசுநாதர் இருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தைப்படி நடந்தாரு. அதனால அவர்கள் மேல் கை வைக்கும் போதே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்லுகிறபடி நடக்க மாட்டாங்க, ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அசுத்த ஆவி உள்ள வந்து அசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விட்டு போறாங்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எபிரேயர் 5:18 வாசிங்க. எபேசியர் எபிரேயர் 5 எபிரேயர் அஞ்சு எட்டா இல்லை எபிரேயர் எபேசியர் அதான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஏழாவது வசனமா 5:7 அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் நம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி 5:5 எபேசியர் ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 5:9 ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆவியின் கனி. அப்ப ஆவியின் கனினா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டார்னாக்கா உனக்குள்ள என்ன நடக்கும்? நற்குணம். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்றுட்டாக்கா இந்த காரியங்கள்லாம் இருக்குது. அப்ப நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து யுத்த வீரனா இருக்கிறேன், என்னை யாரும் எதிர்க்க முடியாதுன்ற கோலியாத்து மாதிரி வந்து நின்ற என்ன ஆகும்? கூழாங்கல் எல்லாம் அடி வாங்கிட்டு தான் சாகணும். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும்? அபிஷேகம் பெற்றா எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கணும்? நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. பேசுற உண்மை, செய்கிற நடக்க வாழ்க்கை எல்லாவற்றிலும் அதை பார்த்து நாம் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பெற்றா அப்படிப்பட்ட ஒரு நடக்கை உள்ளவர்களாக தான் இருப்போம். நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை நாமே நிதானித்தறிய வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.